காஞ்சிபுரத்திற்கு பெருமை சேர்ப்பது பழமையே என்று பேச வருகிறார் மகேஸ்வரி. முக்கணிகளிலும் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அவையோர் அனைவர்களுக்கும் என் இனிய முதற்கண் வணக்கம். ஐயா, சிறப்பான தலைப்பு. காஞ்சிபுரத்திற்கு பெருமை சேர்ப்பது பழமையா புதுமையா? என்ன சந்தேகம், கட்டாயம் எங்கள் பழமைதான் ஐயா. தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகரங்களில் ஒன்று ஐயா காஞ்சிபுரம். வரலாறு என்றாலே பழமைதானே, இதில் புதுமை எங்கையா இருக்கிறது? பழமையால் தான் பெருமை காஞ்சிக்கு. ஐயா, கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மணிமேகலை பரிபாடலில் கூட இருக்கிறது. காஞ்சி எவ்வளவு பழமையானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பழமை வாய்ந்த நகரங்களில் ஒன்றுதான் ஐயா காஞ்சிபுரம். பழமையால் தான் காஞ்சிக்கு பெருமையை தவிர புதுமையால் அல்ல. பல்லவர்கள் செதுக்கிய தொண்டை மண்டலம் தான் ஐயா காஞ்சி. பல்லவர்கள் மட்டுமல்ல, சோழர்கள், முகலாயர்கள், கிருஷ்ணதேவராயர், விஜயநகர ராஜ்யம் போன்ற சுல்தான்கள் செதுக்கிய தொண்டை மண்டலங்கள் தான் ஐயா காஞ்சிபுரம். இது புதுமையால் பெருமை கண்ட நகரம் அல்ல, பழமையால் பெருமை கொண்ட நகரம் ஐயா. பெரிய புராணம். பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார். பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் பிறந்த பெரிய ஊரும் காஞ்சிபுரம் தான். பெரியாரின் புராணம் பாடிய அறிஞர் அண்ணா பகுத்தறிவு போர்வால் பிறந்த பெரிய ஊரும் காஞ்சிபுரம் தான். இதை விட பெரிய வரலாறு என்னையா வேண்டும் காஞ்சிக்கு? அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் அல்லவா காஞ்சிபுரம். இதுவே பெருமை தானங்க ஐயா. இங்கு பெரிய புராணமும் உண்டு, பெரியார் புராணமும் உண்டு ஐயா. இன்று புதுமையால் தான் காஞ்சிக்கு பெருமை என்கிறார்கள். என்ன புதுமை கண்டார்கள் இவர்கள்? புதுமை பழமையை எல்லாம் புதுப்பிக்கிறார்கள், வேறு ஒன்றும் இல்லை. அறியாமையால் பழமைகளை தான் ஐயா புதுப்பிக்கிறார்கள். இவர்கள் புதிய கோவில் ஒன்றும் கட்டவில்லை. புதுமை என்று சொல்கிறார்களே, இவர்கள் புதிய கோவில் கட்டியிருக்கிறார்களா? இல்லை, எங்கள் பழமையான சிற்பங்களை புதுமைப்படுத்துகிறார்கள் தவிர புதுமையை உருவாக்குவதில்லை நடுவர் அவர்களே. தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, சீன பயணி யுவாங் ஸ்வாங் கூட தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்று? காஞ்சியின் எழில்மிகு அழகை குறிப்பிட்டிருக்கிறார் ஐயா. என்ன? காஞ்சியில் மேற்கு பகுதி மேடானதாகவும் கிழக்கு பகுதி கீழே பள்ளமானதாகவும் இருக்கிறது. அவை ஒரு மலை உச்சியில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வளைந்த ஒரு வில்லை போன்ற அமைப்பினை உடையதாக இருக்கிறது காஞ்சிபுரம். இவை பழமையால் தான் புதுமை கண்டதை தவிர புதுமையால் பெருமை கண்ட நகரம் இல்லை ஐயா காஞ்சிபுரம். எல்லோருக்கும் தெரியும், திருக்குறளுக்கு சிறந்த உரை பரிமேல் அழகர் உரை என்று. அந்த பரிமேல் அழகர் பிறந்த மண் ஐயா இந்த காஞ்சிபுரம். இதற்கு வேறு என்ன பழமை வேண்டும்? பழமையால் தான் புதுமை கண்டிருக்கிறது, பழமையால் தான் பெருமை கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் ஐயா. பழமை என்று சொல்லும் போதே மனதில் ஒரு மகிழ்ச்சியும் முகத்தில் ஒரு எழுச்சியும் தோன்றும். ஏனென்றால் பழமை ழகர சிறப்பை கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. ஆனால் இந்த புதுமை அப்படி அல்ல. புதுமை அவ்வளவுதான். ஆனால் எங்கள் பழமை என்று கூறும்போதே அதன் ஆழம் நிலைத்து நிற்கிறது. அந்த நிலைத்து நிற்கும் பழமை இன்றும் காஞ்சியின் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறது. காஞ்சியில் ஐயா, காஞ்சிக்கு ஒரு முகம் ஒரு பெயர் கிடையாது ஐயா. காஞ்சி வரம், கஞ்சி இவற்றை அணி இலக்கண நூலான தண்டி அலங்காரத்திலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னவென்று? இன்று வரை கரை காண முடியாத ஒரு கடலுக்கு ஒப்பாக காஞ்சிபுரத்தை கூறியிருக்கிறார்கள். கச்சியும் மாக்கடலும் ஒக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். மலித்தோரான் கச்சியும் மாக்கடலும் பெருமையும் ஒக்கும். மலித்தோரான் கச்சியும் மாக்கடலும் பெருமையும் ஒக்கும். மலித்தோரான் கச்சி படுவ கடல் படா கச்சி, கடல் படுவ எல்லாம் படும். ஐயா,
இன்று வரை காரை காண முடியாத கடலினுடைய ஓசைக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார்கள் காஞ்சிபுரத்தின் பழமையை. என்னவென்று, கடலில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எங்கள் காஞ்சியில் கிடைக்கும். ஆனால் எங்கள் காஞ்சியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எளிதில் கடலில் கிடைப்பதில்லை ஐயா. அந்த அளவிற்கு காஞ்சி பழமை வாய்ந்த நகரம் ஐயா. பழமையால் தான் புதுமை பெருமை கொண்டதை தவிர புதுமையால் ஒரு நாளும் பெருமை கொள்ளவில்லை ஐயா. புதுமை புதுமை என்கிறார்களே எதிரணியில் அமர்ந்திருப்பவர்கள், என்ன புதுமை? காஞ்சி காமாட்சி அம்மன் பழமை, ஏகாம்பரநாதர் பழமை, கைலாசநாதர் பழமை ஐயா. இங்க எல்லாமே பழமை தானங்க ஐயா. இவர்கள் புதுமை புதுமை என்கிறார்கள். புதுமையால் ஒரு நாளும் காஞ்சிக்கு பெருமை அல்ல. காஞ்சி மண்ணில் பிறந்து பெருமையை கண்டவர்கள், காஞ்சி மண்ணில் பிறந்து பெருமையை கண்டவர்கள் எதிரணியில் அமர்ந்திருப்பவர்கள். ஆனால் இல்லை இல்லை, புதுமையால் தான் பெருமை என்று அணிமாறி அமர்ந்திருக்கிறார்கள். காஞ்சியும் பழமை எப்படின்னா ஐயா, ஒரு மனிதன் என்று சொல்வதற்கு அடையாளமே உயிரும் உடலும் தான் ஐயா. அந்த உயிரும் உடலும் கலந்தது தான் ஐயா காஞ்சிபுரம். இங்க உயிர் என்றது காஞ்சிபுரம் என்றால் உடல் தானங்க ஐயா பழமை. இங்க புதுமை எங்கையா இருக்கு? பழமையால் தான் ஐயா புதுமைக்கு பழமைக்கு பெருமை ஐயா. காஞ்சி கைலாசநாதர் கோவிலினுடைய அமைப்பு, அதை புதுமையால் அவர்கள் புதுமையால் வரையக்கூட முடியாது. அந்த கருவறையை சொன்னால் அதில் ஒரு குகை இருக்கும். அந்த குகையின் அமைப்பை சிற்பங்களும் சொல்லும் ஐயா. ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு வரலாறு சொல்லும். அதன் பெருமை காஞ்சிக்கு உரியது ஐயா. பழமையால் தான் பெருமை கண்டது, பழமையால் தான் ஐயா பெருமை கண்டது. திருவிழா கோலம் எல்லா ஊர்களிலும் ஆண்டுக்கு ஒரு முறைதான் விழா நடக்கும். ஆனால் எங்கள் காஞ்சியில் அப்படி இல்லைங்க ஐயா. திரும்பிய திசையெல்லாம் திருவிழா கோலமும் தேர் கோலமும் தான் ஐயா நிறைந்திருக்கும். பழமை என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது தேர்களும் திருவிழாக்களும் தான் ஐயா. இங்கு உள்ள சிற்பங்களும் தான் ஐயா. அவை எல்லாம் காஞ்சியின் பெருமையை தான் சொல்கிறது. காஞ்சி மண்ணில் பிறந்து பழமையால் பெருமை கண்டவர்கள் தானே தவிர புதுமையால் பெருமை இல்லை. ஆகையால் காஞ்சிக்கு பெருமை சேர்ப்பது பழமையே பழமையே என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரையினை ஆற்றியுள்ளார்கள். ஒவ்வொரு பேச்சு பேசும்போதும் பழமையில் புதுமை கண்டது காஞ்சி, புதுமையால் பெருமை கொள்ளவில்லை என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா, பரிமேல் அழகர் போன்ற இங்கே ஊரில் பிறந்தவர்கள் பெருமையும் நகரத்தினுடைய பெருமையும் மிக அருமையாக எடுத்து கூறியுள்ளார்கள். இதுவரை கேட்டதில் முதல் மாணவியாக இருந்தாலும் நாம் பழமை என்கிற இடத்திலே இருக்கிறோம். அதை எவ்வாறு புதுமை மூலம் அவர்கள் மாற்றுகிறார் என்பதை பார்ப்போம். அடுத்த வரட்டும். நான் சி மகாலட்சுமி, எஸ்எஸ்கேவி பள்ளியிலிருந்து காஞ்சிக்கு பெருமை சேர்ப்பது புதுமையே என்று பேச வந்துள்ளேன். ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ், ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ். ஆப்பிளில் தொடங்குகிறது இங்கிலீஷ், அம்மாவில் தொடங்குகிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம், அவைக்கு வணக்கம். 1000 கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சியில் பல பழங்காலத்து கோவில்கள் சிலவற்றை தவிர மீறி இருக்க கோவில்கள் அனைத்துமே நமக்கு புதுமையால் தான் கிடைச்சிது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கோயிலை நேரில் தரிசிக்கணும்லாம் இல்லை. நீங்கள் உலகத்தில் எந்த மூலை முக்கிலேருந்து வேணாலும் விர்ச்சுவல் டெம்பிள் டூர் அப்படின்ற ஒரு இன்னோவேட்டிவான புதுமையான ஒரு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய அரசு. அது மூலயமா நீங்கள் கோவில்களை எந்த மூலை முக்கிலேருந்து வேணாலும் தரிசிச்சுக்கலாம். அடுத்ததாக அத்திவரதர் வைபவம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2019 ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு. அதற்கு முன்பு 1979 நடந்தது. 1979 ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்தது. முதல்ல 1979 நடந்ததான்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா?
ஆனால் 2019 நடந்தப்ப உலகே காஞ்சியை நோக்கி வந்தது. அதற்கு காரணம் புதுமையே. சிறந்த முறையில் விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரில் விளையாட்டு அரங்கம் அமைச்சிருக்காங்க. அங்கே இன்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம், ஸ்விம்மிங் பூல்னு என்ன பல புதுமைகளோட அந்த அரங்கம் வந்து அமைஞ்சிருக்கு. விளையாட்டுன்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வராங்க. யாருன்னு உங்களால் நான் சொல்கிறேன். துளசிமதி. அவங்க வந்து நம் காஞ்சியை சேர்ந்த ஒரு பெண். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேரா ஒலிம்பிக்ஸ் பேட்மிண்டனில் வந்து சீன வீராங்கனையை எதிர்த்து போரிட்டு வெள்ளி பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க. அதற்காக அவங்களுக்கு உயரிய விருதான அர்ஜுனா விருது வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த பெண்ணோட புகழ் உலகத்தை பேசுது அப்படின்னா அதுக்கு புதுமை தான் காரணங்க. காஞ்சி பட்டுக்கு பேர் போனதுன்னு சொல்கிறாங்க. அந்த வரியில் என்ன இருக்குது? பேர் போனது. அந்த போன பேரை மீட்டு கொடுக்கறதே புதுமை தான். பழமையை என்றும் சிதைக்காமல் வைத்திருப்பதே புதுமை. இப்போ காஞ்சி பட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ஏஐ மூலயமா நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க. நிறைய இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து மணமக்கள் இப்போ ஒரு திருமணத்திற்கு நீங்கள் பட்டு வாங்குறீங்க காஞ்சியில் அப்படின்னா நீங்கள் மணமக்களுடைய உருவத்தை உங்களுக்கு அப்படியே அந்த பட்டு சேலையில் அப்படியே உங்களுக்கு வந்து நெய்து தருவாங்க. இன்னும் அண்மையில் வந்து அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு விழா வந்து நடைபெற்றுச்சு. அங்கே பல பணக்காரர்கள் வந்து இருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த கேமராக்கள் அனைத்தும் ஒரு பெண் மீது திரும்பிச்சு. அந்த பெண் யாருன்னா நீட்டா அம்பானி. நீட்டா அம்பானி மேலே ஏன் எல்லா கேமராவும் திரும்பிச்சு அப்படின்னா அதற்கு காரணம் அவங்க அணிந்திருந்த புடவை. அந்த புடவை வந்து நம் காஞ்சியில் தயாரித்து கொடுக்கப்பட்டது. அந்த புடவையை நீதா அம்பானிக்கு கொடுத்தவர் காஞ்சியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான். இதற்கு ஏன் அந்த புடவையை வந்து உலகமே பேசிச்சு பெருமையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த புடவையில் வந்து ஒரே புடவையில் 114 டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாழ், மயில், கோபுரம்னு ஒரே புடவையில் 114 டிசைன்ஸ் இருந்தனால தான் இந்த புதுமையால் தான் அந்த புடவைக்கு வந்து அந்த புகழ் கிடைச்சிது. இதற்காக கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு 2018 நெசவாளர்களுக்கான உயரிய விருதான சந்த் கபீர் விருதை வந்து கொடுத்துருக்காங்க. 2021 சில்க் பார்க் நம்ம காஞ்சியில் வந்து அமைக்கப்பட்டது. இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா பட்டை பற்றி சில்க்ஸில் சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் புடவை வாங்கினோன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாங்க. நீங்கள் கடையில் உங்களுக்கு அப்படியே வீடியோ காலில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே எங்கேருந்து வேணாலும் வந்து அதை சூஸ் பண்ணி வாங்கிட்டா உங்களுக்கு அப்படியே கொரியர் மூலயமா அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது கூட புதுமை தான். இறுதியாக ஒன்று சொல்லி என்னோடய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். மோடி அவர்கள் வந்து மனதின் குரல் அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து ஒரு நபரை பற்றி வந்து பேசுகிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நமது காஞ்சியை சேர்ந்த எழிலன் அப்படின்றவர். ஏன் அவரை பற்றி அவங்க பேசுனாங்க அப்படின்னா, அவர் சூரிய சக்தி மூலமா இயங்கக்கூடிய பம்ப் செட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ எங்கேயோ டெல்லியில் இருக்க ஒருத்தர் காஞ்சியில் இருக்க ஒருத்தரை பற்றி பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் புதுமை தான். ஒரு நகரம் டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக புதுமை தேவை. எனவே காஞ்சிக்கு என்றும் பெருமை சேர்ப்பது புதுமையே 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 என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல் முதலில் பார்க்கும்போது பழமையே என்று தோன்றியது. மகாலட்சுமி அவர்கள் பேசிய பிறகு சற்று சிந்தனை வேறு மாதிரியாக போகிறது. அதாவது அவர்கள் வந்து எதுவுமே லோக்கலாகவே இல்லை,
எல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம காஞ்சிபுரத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க. அதாவது பதவியேற்பு அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு விழாவில் கூட பார்க்க வைத்தது காஞ்சிபுரத்தில் நெய்த சேலை, அது வந்து புதுமைதான்ட்டாங்க. அதே மாதிரி இந்த துளசின்றவங்க பேரா ஒலிம்பிக்ஸில் பெற்றதுக்கு காரணம் நம்ம அன்னை அஞ்சுகம் என்ற பழசு பேரில் இந்த பேரறிஞர் அண்ணா என்ற ஸ்டேடியத்தை புதுப்பிச்சது தான் காரணம். ஆகவே வந்து புதுமை வந்து தான் நம்ம என்றைக்குமே இருக்குது. பழமையை சிதைக்காமல் உள்ளதே புதுமை என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தினை அவர் பதிய வைத்து போயிட்டிருக்கார்கள். அடுத்து பழமையை பேசவர்கள் அதை எப்படி முறியடிக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நான் இன்னிசை மொழி. என்னுடைய தோழி மகாலட்சுமி எல்லாமே புதுமை புதுமைன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களே ஒரு பாயிண்டில் சொல்லிட்டாங்க, பழமையை புதுப்பிக்கிறது தான் புதுமை, புதுசாக எதையும் கண்டுபிடிக்கலன்னு. இதனால் எதிரணியை எங்களுக்கு வந்து தீர்ப்பை வழங்கிட்டாங்க, பழமை தான் வெற்றின்ட்டு. இன்றைக்கி எனக்கு ஒரு டவுட்டு. புதுசு புதுசுன்னு சொல்கிறாங்க, எத்தனை நாளைக்கு சொல்லிப்பாங்க? ஒரு வாரம், பெருசாக போனால் ஒரு வருஷம், அதுக்கப்புறம் அது பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ புதுசாக வேறு எதனா வந்தால் அதுதான் புதுசு. புதுசுன்றது ஒரு வருஷம் அதோடைய எக்ஸ்பீரி, அதுக்கப்புறம் அது பழமைக்கு தான் வரும். எப்பவுமே பழமை தான் நிரந்தரம் அப்படின்றது இது மூலமாகவே நம்மளுக்கு தெரியுது. காஞ்சிபுரம் இந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பது பழமை. இந்த காஞ்சியின் பெருமை என்பதே பழமை தான் அப்படின்னு சொல்கிறேன் நான். என்னெல்லாம் ஊருக்கு பெருமை சேர்க்குது? கோயில், ஆறு, ஏரி, குளம், சான்றோர்கள், இது எல்லாமே இல்லைன்னா ஊராக இருக்காது. கோயில்கள், காமாட்சி அம்மன், குமரக்கோட்டம், ஏகாம்பரநாதர், இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்குது. இது எல்லாமே நேற்று உருவாக்குனாங்களா இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்களா? இதெல்லாம் காலங்காலமாக பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக இருக்கிறதுனால இது பழமையை தவிர்த்து புதுமை இல்லை. சோழர் காலம், கிமு 2ஆம் நூற்றாண்டில் சோழர் காலம், சோழருடைய தலைநகரமாக காஞ்சி இருந்தது. 6 to 8 பல்லவருடைய தலைநகரம். இது புதுமைக்கு சேர்த்துப்பாங்களா? இதுதான் பழமை. நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காலா இல்லை பழமை. எப்பவுமே காலம் கடந்து நின்று இன்றும் இருக்கிறது பேர் தான் பழமை. புதுமை புதுமைன்னு சொல்கிறீங்க, என்ன புதுமை? புதுமைன்ற வார்த்தையே பழமைக்கு அதிகாரம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து சமயம் வளர்த்தாங்க இந்த ஊர். பொய்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார். அவர் பிறந்த குளம் பொற்றாமரை குளம். அந்த குளம் இன்னமும் பொய்யா குளம்னு சொல்லி இருக்காங்க. இதுதானே பழமை. புதுமை புதுமைன்னு அவர் ஒன்றும் நேற்று பிறக்கலையே. மண்ணால் ஆன சிவலிங்கம், ஒரு நாள் மண்ணை பிடிச்சி வச்சா சிவலிங்கம் உருவாகிடுமா? இல்லை அவங்க நேற்று தான் உருவாக்குனாங்களா? இது எல்லாமே பழமை. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? காஞ்சிபுரத்தில் இருக்க பெரும்பாலான கோயில்கள் தங்கத்தாலியம் தான் இருக்குது. பழமைனாலே கோல்டு தான். அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தாங்க. சொன்னாங்க 2019 புதுமைன்னாங்க. அவர் என்ன 2019 பிறந்தாரு? பல ஆண்டு காலமாக உள்ளே இருந்து 40 வருஷத்துக்கு வெளியே வருவார். இதல்லவா பழமை? சூரிய சக்தினால புதுமை கண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழி மகாலட்சுமி சொல்லிட்டு போனாங்க. சூரிய சக்தின்றது நேற்று வந்துதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்களா? இதெல்லாம் பண்டைய தமிழர் வந்து வாழ்ந்து செத்துட்டு போயிட்டாங்க, செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் புதுமைன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இன்றும் வரலாற்றால் சிறப்பு பெற்று இருந்தாலும் அந்த வரலாறே பழமை தான். உலகத்துக்கு இலக்கியம் கற்றுக் கொடுத்தவர் அண்ணா. அந்த அண்ணா பிறந்தது இந்த ஊர் தான். இந்த ஊரில் பழமையை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. பழமையை புதுப்பிக்கிறாங்க, ஆனால் அது புதுமை கிடையாது. வேழமுடையத்து மலைநாடு மேத்தக்க சோழ வளநாடு சோறுடைத்து பூரியார்கோன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோருடைத்து. இங்கே இருக்கிற எல்லா நாடும் வேழ நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தொண்டை நாடு மட்டும் நன்னாடுன்னு சொல்கிறாங்க. அந்த நன்னாட்டுக்குரிய பெருமையை பழமைதான்னு சொல்கிறேன் நான். நீங்கள் இப்போ பரிவேல் அழகர் இந்த ஊரில் தான் பிறந்தார். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. புகழேந்தி புலவர் நலவெண்பாவை இயற்றின புகழேந்தி புலவரும் இந்த ஊரில் தான் பிறந்தார். அதனால் ஒரு படமும் வந்திருக்கு, ஒரு காவியமும் வந்திருக்கு.
யுவான் சாங் சீனா பயணி. முன்னாடி இந்த மகாலட்சுமி இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசுனாங்க, சீனா பற்றி பேசுனாங்களா இல்லை சீனா இன்டர்நேஷ்னல் இல்லாத போயிடுச்சா? பாக்யான், யுவான் சாங்னு போன்ற சீன பயணிகள் வந்த இடம் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் வேறு எங்கே வேணால் வந்துட்டு போயிருக்கலாம், ஏன் காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க? இங்கே தான் அறிவார்ந்த சான்றோர்கள் விளைஞ்சாங்க அப்படின்றதுக்காக வந்தாங்க. இந்த ஊரில் ஆறுகள் ஏரிகள் எல்லாம் நிறைய இருக்கும். வேகவதி ஆறு, பாலாறு, இந்த ஆற்றங்கரையில் வந்தது தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்குன்ற பெருமை பழமையை மட்டுமே தவிர்த்து இது புதுமையாக இருக்காது என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னிசை மொழி அவர்கள் தன் பெயரில் மட்டும் இன்னிசை இல்லாமல் மொத்தமாக வந்து அவங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலன்னு நினைக்கிறேன், கவுண்டர் கொடுக்கறதுக்காகவே வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் பேசியதில் இருந்து உட்காருங்க. இந்த பழமையை புதுப்பிதே அப்படின்றத பிடிச்சிட்டு நான் வந்து பழமை தான் சிறந்தது என்பதை இங்கே உள்ள புகழ்பெற்ற பல கோயில்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி அவையெல்லாம் பெருமை சேர்த்தது காஞ்சிபுரத்திற்கு தற்பொழுது கட்டப்பட்டதல்ல. மேலும் பரிமேலழகரும் புகழேந்தி புலவர் என்று இரு பெரிய புலவர்களுடைய புராணங்களை பற்றியும் எல்லாம் இங்கே சேர்த்து பழமை என்பதை தான் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதை போல் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதற்கு புதுமை என்று கூறுபவர்கள் அடுத்து என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். என் பெயர் ஹேம்னிஷா, SSKV மகளிர் கல்லூரி. பழமையை எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று சொல்கிறார்களே, புதுமையைத்தான் இன்று எல்லோரும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் பழமை என்பது அனைவராலும் புதுப்பிக்கப்படுவதுதான் புதுமை. போக்குவரத்து துறை இன்று போக்குவரத்து இல்லை என்றால் நம்மளால் இங்கு வந்திருக்க முடியுமா? குதிரை வாகனத்தில் வந்ததெல்லாம் பழமை காலம். இன்று புதுமை புகுத்திருக்கிறது போக்குவரத்து துறை. பழமை என்பது கைத்தறி நெய்வது, அந்த மாதிரிலாம் வந்து காஞ்சிபுரத்தை வந்து நிறைய சொல்றாங்க. பட்டு நெய்வது அந்த மாதிரிலாம், அந்த பட்டை கூட இப்ப இயந்திரத்தை வச்சு தான் வந்து நெய்யறாங்க அப்படின்னு சொல்றத நம்மளால சொல்ல முடியுது. தொலைத்தொடர்பு வசதி இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து சொல்லிட முடியாது. பழமையை கூட வந்து தொலைத்தொடர்பு வசதி வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. பழமையை பற்றி பேசுகிறாங்களே, பழமையை பற்றி பேசுவதை கூட கூகுளில் தேடி தான் வந்து இன்று பேசியிருப்பாங்கன்று நான் நினைக்கிறேன். அத்திவரதின் பெருமை கூட ஃபாரினர்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? தொலைத்தொடர்பு இருக்கிறதுனால தான் ஃபாரினர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். அது கூட வந்து புதுமைன்னு தான் நம்ம சொல்லலாம். கோயில்களை எவ்வளவுதான் பழமை என்று கூறியிருந்தாலும் கூட அதை புதுமைப்படுத்தவில்லை என்றால் நாம் எல்லாம் போய் அங்கே செஞ்சிருந்து பார்த்துருப்போமா? முத்தி தரும் நகரங்களில் 7 நகரங்களில் ஒன்றானது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு மக்கள் வருவது தொலைத்தொடர்பு என்பதை நான் கூறியிருக்கிறேன். ஏனென்றால் பழமை எல்லோரும் வந்து விரும்புகிறார்கள் என்று நாம் சுலபமாக கூற முடியாது. புதுமையைத்தான் அனைவரும் விரும்புகிறார்கள். அன்று திருமணங்கள் நடந்தது கூட கோயிலில் தான் நடந்திருக்கிறது. இன்று ஏராளம் மண்டபங்களும் கட்டப்பட்டு அங்குதான் திருமணம் நடக்க வேண்டும் என்பதை அனைவரும் நினைக்கிறார்கள். ஏன் என்பதால் அது புதுமையை விரும்புகிறார்கள். ஃபாரினர்ஸ் கூட வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து கேட்குறது வந்து கூகுள் மேப் போட்டு தான் அனைவரும் போகிறாங்க வராங்க. ஏன் அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து புதுமையை தான் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி என்பது இப்போ இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸ், ஏராளமான கோச்சிங் கிளாஸ், அதெல்லாம் வந்து புதுமைப்படுத்துறதுனால தான் வந்து இந்த கோச்சிங் கிளாஸ் கூட நிறைய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பழமையாக இருக்கிறதெல்லாம் வந்து போயிருச்சு, அதை வந்து நம்ம புதுமைப்படுத்துறதுனால தான் அது வந்து இன்று கூட நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காஞ்சி மாநகரில் தொழில்நுட்பத்துறைகள் ஏராளமாக வளர்ந்து விட்டன. இன்று பரந்து நிலையம் கூட தொழில்நுட்பம் மூலயமாக தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அன்னைக்கு கூட வந்து இயற்கை சாயம் அதெல்லாம் வந்து போட்டு தான் வந்து பட்டுத்தறியை நெஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இப்போ கூட கெமிக்கல் போட்டு செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே டெவலப்மெண்ட் புதுமை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பழமை பாரம்பரியம் என்பதை பாதுகாப்பது புதுமை தானே அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து புதுமை என்பது நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து பழமையை பற்றி தான் சொல்கிறோன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி புதுமையை பற்றி நம்ம ஏன் பேச வந்திருக்கோம் அப்படின்னா பழமையை பற்றி நிறைய வந்து இருக்கலாம், ஆனால் வந்து அதை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றது புதுமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு வில்லு பழமையாக இருக்குது அப்படின்னா அதை எய்தத்துக்கு வந்து அம்பு வேணும், அது வந்து புதுமை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன்.
காஞ்சிபுரம் தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே வந்து தொழில்நுட்பமால வளர்ந்து போச்சு. இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்தை வந்து திரும்பி பார்க்க வைக்கிறதே புதுமை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால தான் இன்றைக்கும் எல்லாமே வளர்ந்துருக்குன்னு சொல்லி என் உரையை கூடி முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. புதுமை என்று வாதாட வந்த ஹமிதா அவர்கள் பழமையான பாரம்பரியமிக்க சேலை அணிந்து வந்து பேசியதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பழமையை பேசுவதற்கே நாம் கூகுளை தான் தேட வேண்டும் என்று, ஆகவே வந்து புதுமையான இந்த சாதனங்கள் தான் நமக்கு டெக்னாலஜி மூலமாக புதுமையை தருகிறது என்று கூறினார்கள். மற்றும் காஞ்சிபுரத்தில் நடத்துகின்ற கோச்சிங் கிளாஸ் போன்றவற்றையெல்லாம் புதுமை என்று கூறியுள்ளார்கள். இதற்கு என்ன மறுப்புரை கூறுகிறார்கள் என்று பழமை அணியை சேர்ந்தவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். நகரேசு காஞ்சியிலே நற்றமிழ் பட்டிமன்றம் காண வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். புதுமை புதுமை அப்படின்னு வந்தவங்க பேசினாங்க. ஆனால் புதுமை பழமைக்கு அடுத்துதான் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என்று தோன்றுகிறது. பழமை என்பது மரத்தின் வேர் போன்றது, புதுமை என்பது மரத்தின் விழுது போன்றது. பில்டிங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். சொன்னாங்க கல்யாணம் எல்லாம் கோவில்லையா நடக்குது, சத்திரத்தில் தானே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் வந்து கோயிலில் நடக்கிற கல்யாணத்தை தான் வந்து சுற்றுலா பயணிகள் பார்க்குறாங்க. சத்திரத்தையாக போயிட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாரும் பார்க்குறாங்க. நம்மளுடைய காஞ்சி மாநகரத்தோட சிறப்பே அந்த காமாட்சி அம்மன் தான். 108 சிவபெருமான் கோவில்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க இந்த காமாட்சி அம்மன் கோவில் இந்த காஞ்சி மாநகரத்தோடைய இதயமாக கருதப்படுது. பக்திக்கும் முக்திக்கும் வித்தாக இருக்கிறதே எங்கள் பழமையான காஞ்சி மாநகரம் தான் என்று நான் சொல்லுறேன். பழமை போச்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பழமை அவங்க போச்சு போச்சுன்னு சொன்ன அந்த பழமை அதுவே புதுமையாக தானே இருக்குது. எப்பயுமே எங்களோட காஞ்சி மாநகரம் பழமையால் தான் சிறப்பே அடையுது. வில்லிலிருந்து தான் அம்பு புறப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வில்லு வந்து எங்கே இருந்துச்சு? வில்லு தானே முதல்ல வந்துச்சு. அப்படி பார்த்தாக்கா பழமை தானே முதல்ல வரணும். குதிரையிலெல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து செல்லாது, குதிரைலாம் போன காலம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊரில் இந்த குதிரையிலிருந்து தான் சீனாவுக்கு போய் சீன் காமிச்சவர் யாருங்க? போதி தர்மர்ன்றவர் தானங்க. ஃபோனில் பார்க்கலாம், எங்கே இருந்து வேணாலும் கோயில் இறைவனையே வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம், எதுக்கு கோயிலுக்கெலாம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நேரில் பார்க்குற அழகு ஃபோனில் வருமாங்க? வெள்ளக்கோழியில் தெரிகிற அந்த இறைவனோட முகத்தை ஃபோனில் பார்த்தா எப்படிங்க கிளியராக தெரியும்? பட்டு புடவையில் டிசைன் விதவிதமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு அம்மாவும் தன்னுடைய குழந்தைக்கு வந்து அந்த பட்டு புடவையை அணிவிச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படி டிசைன் பண்ண பட்டு புடவை வந்து யாராச்சும் இது பண்ணுவாங்களா? அது கொஞ்ச நாள்லேயே பழுதடைந்து போயிடாதான்னு நான் கேட்குறேன். காஞ்சி மாநகரம் எல்லாத்துக்கும் சிறப்புன்னு சொன்னாங்க என்னோட தோழியினர். கோயிலுக்கு சிறப்பு, பட்டுக்கு சிறப்பு, உணவுகளுக்கு சிறப்பு, எல்லாத்துக்குமே சிறப்பானதாக இருந்தாலும் கூட ஒற்றுமைக்கு சிறப்பானதும் எங்கள் காஞ்சி மாநகரம் தான் அப்படின்னு நான் சொல்லுறேன். காஞ்சி மாநகரத்தில் இருக்கிற 2 மசூதிகளில் மத ஒற்றுமைகளை வந்து நாம் பார்க்கலாம். ஒரு மசூதியில் அந்த மசூதிக்குள்ள 108 சிவலிங்கம் அமைச்சு வச்சிருக்காங்க. இதிலிருந்தே தெரிய வேணாமா நம்மளோட காஞ்சி மாநகரம் வந்து எவ்வளோ மத ஒற்றுமையோட இருக்கு அப்படின்றது. வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் மசூதிக்கும் ஒரே ஒரு பொதுவான ஒரு குளம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எது வந்து பழமை தான் வந்து நமக்கு சிறப்பு சேர்க்குது அப்படின்னு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஒரு கோவில் இருக்குது இங்கே தான், அது வந்து திருவேக்கா நகரில் வந்து இருக்குது. திருமழி இசை ஆழ்வார் அப்படின்ற ஆழ்வார் இந்த ஊரில் தான் வந்து இருந்திருக்காரு. அந்த ஆழ்வார் சொல்ல கேட்டு இறைவனே அதுபடி நடந்ததாக வந்து வரலாறு வந்து நமக்கு சொல்லுது.
இப்படி எல்லா பெருமையும் கொண்டிருக்கிறது வந்து பழமைதான் என்று சொல்லி இந்த உரையை வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பழமை பற்றி நந்தினி அவர்கள் வில் என்று இரண்டையும் கூறியுள்ளார்கள். டிரான்ஸ்போர்ட் என்பது காஞ்சிக்கு மட்டுமல்ல, பொதுவான ஒரு அனைத்து இடத்துலையுமே ஒரு பொதுவான ஒரு இதுதான். போதி தர்மரையும் பற்றி கூறியுள்ளார்கள். ஒற்றுமையில் சிறப்பு வந்து இங்கே காஞ்சியில் மிக சிறப்பு என்று கூறினார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை தீர்ப்பு கூறுவதில் எனக்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்காது என்று கருதுகிறேன். யாருக்கு தீர்ப்பு கூறினாலும் ஒற்றுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே அடுத்ததாக புதுமை எப்படி என்பதை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காஞ்சி மண்ணுக்கு பெருமை சேர்ப்பது புதுமை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். என் பெயர் தக்ஷினி. பழமை என்பது மரத்தின் வேர் போன்றது, ஆனால் புதுமை என்பது விழுது போன்றது என்று நந்தினி சொன்னார்கள். ஆமாங்க, பழமை என்பது வேர் போன்றது தான். வேற எத்தனை பேர் விரும்புகிறாங்க? யாருமே விரும்புறது கிடையாது. ஆனால் விழுத விரும்புகிறவங்க தான் நிறைய பேர். ஏன்? அந்த விழுத பிடிச்சி ஊஞ்சல் விளையாடலாம்ல. அதனால் புதுமையை தான் அனைவரும் விரும்புகிறாங்கன்ட்டு இதில் இருந்தே தெரியுது இல்லையா? அதே போல் நிஷா சாரி கட்டிட்டு வந்தாங்க. அது பழமையான சாரின்ட்டு சார் சொன்னார். ஆனால் அவங்க அதை புதுமையான எம்ப்ராய்டிங் வச்ச ப்ளவுஸ் போட்டிருக்காங்களே, அதை பார்த்தீங்களா? அந்த பழமையில் புதுமையை கொண்டு வந்தது நிஷா போட்ட எம்ப்ராய்டிங் தானே. அப்போ புதுமையும் அதில் இருக்குல்ல, அதையும் நான் இந்த இடத்துல கூறியிருக்கிறேன். இந்த நந்தினி அவங்க சொன்னாங்க போதி தர்மர் காஞ்சிபுரத்தில் பிறந்தாருன்ட்டு. ஆமாம், காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தாரு. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? 7ஆம் அறிவு படத்தை 7 முறை பார்த்தவங்கல்ல நாங்கள், அதனால தானே தெரிஞ்சுது. இல்லைன்னா போதி தர்மர் காஞ்சிபுரத்தில் பிறந்தாரா, யாருங்க அவரு அப்படின்னு கேட்டிருக்க மாட்டோம்ல. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சது தான், அந்த நீயா ஞானா ஷோவில் சொல்லியிருக்காங்க, ஒரு நெசவாளி ஒரு சேலையை நெய்ய 7000 முறை தன்னோட காலை அசைக்கிறான்ட்டு. ஆமாங்க, எங்கள் அப்பாவும் ஒரு நெசவாளர் தான். அவரு காலை அசைக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இயந்திர தறி மூலமா கால் அசைக்கிறதுக்கு கட்டுப்படுத்தி அழகான சேலையும் வருது இல்ல. அப்போ எங்க புதுமை தானங்க ஐயா சிறந்தது. பழமையான அந்த விசைத்தறியை எத்தனை முறைங்க மிதிக்க முடியும்? அப்போ புதுமை தானே ஐயா சிறந்தது. ஆமாங்க, இன்னொருத்தவங்க சொன்னாங்க பொய்யா குளம், அந்த குளம், இந்த குளம்னு 1000 குளம் இருக்கு. 1000 குளம் இருக்கட்டும், அந்த 1000 குளத்துல ஒரு குளத்தை தூர்வார இல்லைனாலும் அந்த குளம் இருந்ததுக்கான அடையாளமே அங்க இருந்திருக்காது இல்லையா? அதை தூர்வாரி நாங்க பராமரிச்சதுனால தானே அந்த குளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எங்க புதுமை தானே சிறப்பு. அதுல அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாமி அருள்வாமி அபிராமி உமையே அப்படின்ட்டு அபிராமிய பாடிட்டு ஒரு அம்மா, ஏம்பா வாப்பா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், மா இருமா, என்னாலாம் வர முடியாது, நீ போயிட்டு வாமா அப்படின்றான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, வாடா வாடா, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி அங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, நீ வாடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் அப்படியாம்மா தோ வந்துட்டேன், அடுத்த செகண்டு அவன் கூட வந்துட்டான். நானே தெரியாம அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்காக போன அவன் அந்த காமாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிற அத்தனை இதையும் பார்த்துட்டு மெய் மறந்துட்டாங்க. அப்போ எங்க புதுமையால போனவன் தானே அங்க பழமையை கத்துக்கினா. இதுல இருந்து தெரிஞ்சுலாங்க எங்க புதுமையோட சிறப்பு. காஞ்சிபுரம் பழமை பழமன்னு சொல்றீங்களே, பழமையானதை வச்சு எத்தனை நாள் ஓட்டுவீங்க? கல்வி தொழில் வாய்ப்புலாம் தேவையில்லையா உங்களுக்கு? அனைத்தும் வளர்ந்துருக்குதுங்க எங்க காஞ்சிபுரத்துல. இப்போ அனைத்து கல்வி தரமும் உயர்ந்திருக்கு. இப்போ துளசி மதிய சொன்னாங்க, துளசி மதியை பார்த்து 1000 மதி வருவாங்க. வளர்மதி, துளசி மதி போன்ற பல்வேறு மதியை அடுத்தடுத்து உருவாக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அடுத்தது அண்ணா இங்க தான் பிறந்தாருன்னு சொல்றாங்க. ஆமாங்க, அண்ணா இங்க தான் பிறந்தாரு. அண்ணா பயன்படுத்திய பொருட்களை நீங்க எப்படி பாக்குறீங்க?
நாங்கள் அண்ணா நினைவிடம் வச்சு காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கோம். அதை பார்த்து தானே அண்ணா நினைவிடம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். அண்ணா பயன்படுத்திய பொருட்களை இன்னமும் புதுமையாக பாதுகாத்து வரோங்க நாங்கள். அப்படி இருக்கிறதுனால தானே அண்ணா இங்கே பிறந்தாரு. அண்ணா அப்படி போகிற வரப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அண்ணா இருந்திருக்காருன்னு. இப்படி என்னதான் நீங்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில்னு இருந்தாலும் அதை பராமரிக்காமல் இருந்திருந்தா அந்த கோவில் இருந்திருக்கிறதுக்கான ஆதாரம் இருந்திருக்குமா? அதை பராமரித்து புதுமையாக நாங்கள் வச்சிருக்கிறதுனால தான் பழமை இன்றைக்கும் இருந்துட்டு இருக்குது. நான் தான் பழமையாக இருந்தாலும் அதில் ஒரு புதுமை வரலன்னா அந்த பழமை போர் அடிச்சிருங்க. அதனால் காஞ்சிபுரத்திற்கு பெருமை சேர்ப்பது புதுமையே 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 என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தர்ஷினி அவர்கள் கூறியது போல் காஞ்சிபுரம் வந்தால் காலாட்டி பிழைக்கலாம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் நெசவு தொழிலை வைத்து அது கூறியுள்ளார்கள். என்னதான் இருந்தாலும் பழமை நிலைத்திருப்பது புதுமையால் தான். பழமையை பேணி காத்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்பது புதுமையாக இருப்பதனால்தான் அந்த பழமையே பெருமை அடைகிறது என்று தன் உயர்த்த குரலால் அழுத்தமாக கூறியுள்ளார்கள். அவர்களுக்கு பழமையை சேர்ந்த என்ன அவர் பதில் கொடுப்பதற்கு மிக தயாராக உள்ளார்கள். எழுந்து நின்று விட்டார்கள். கண்டிப்பாக வாருங்கள். தாய் தமிழுக்கும் தாய் தமிழை தம் கவியால் போற்றிய தொண்டை நாட்டில் உள்ள கவி படைத்த ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் முதற்கண் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கே பேசுறது காஞ்சிபுரத்துக்கு பெருமை சேர்ப்பது பழமையா புதுமையா அப்படிங்கிறது. இங்கே எல்லாரும் பார்க்கறது என்னன்னா பழமை புதுமைன்னு சொல்றாங்களே தவிர பெருமையை மறந்துடுறாங்க. காஞ்சிபுரத்தோட பெருமை அப்படின்னா நம்முடைய நினைவுக்கு வருவது எது? அங்கே நம்முடைய அந்த பைபாஸ் கட்டுறதை சொல்கிறாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷனை சொல்கிறாங்க. நம்ம அந்த பைபாஸில் போகும்போதே அங்கே உயர்ந்து நிற்கிறது எது? நம்ம ஏகாம்பரநாதருடைய கோபுரம் தானே. இப்போ எனக்கு முன்னாடி பேசின மகாலட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த கோவில் கலைகளெல்லாம் வந்து நாங்கள் நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஃபோனில் விர்ச்சுவல் மூலமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் ஏதாவது சொல்லுங்கய்யா, சாப்பாடு ஏதாவது. ஆமாங்கய்யா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பரவாயில்ல, வஞ்சர மீன் ஃப்ரை ரொம்ப பிடிக்குமா? அதை உங்ககிட்ட ஒரு ஃபோனில் வச்சு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்யா? பார்க்க தானே முடியும். அதை தான்யா நாங்களும் சொல்கிறோம். பழமை அப்படிங்கிறது நாங்கள் அவ்வளவு அழகழகாக கலைகளை கோவில் கோபுரங்களில் கட்டி வச்சா நீங்கள் ஃபோனில் பார்த்தா எங்கேருந்தையா அதோட அருமை தெரியும். அதை தாங்கய்யா நாங்கள் சொல்ல வரோம். அப்புறம் இவங்க தர்ஷினி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, வேற வந்து பார்க்க முடியாது, விழுதை தான் ரசிக்க முடியும், கிளைய தான் ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு இல்லைன்னா விழுது எங்க கிளை எங்க, இதெல்லாம் எங்கேயா இருக்கு? சரி, அப்புறம் அவங்க நம்ம மகாலட்சுமி அவர்களே தான் சொல்லியிருந்தாங்க, அத்திவரதரை வந்து 2019ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அத்திவரதரையே செய்யலைன்னா நீங்கள் எதையா கொண்டாடி இருப்பீங்க. சரி, அப்புறம் என்னுடைய பேர் வந்து வளர்மதிங்க. தக்ஷினி பேசும்போது சொன்னாங்க வளர்மதி துளசிமதி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்படி இந்த துளசிமதியை வந்து சொன்னாங்க, அவங்க வந்து விளையாட்டுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பரிசு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தில், நம்ம பழைய காலத்திலேயே போதி தர்மர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் சூர்யா படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அவரை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒருத்தர் நம்முடைய காஞ்சிபுரத்தை சார்ந்து இங்கிருந்து அந்த காலத்திலே என்னுடைய நந்தினி அவர்கள் என்னோட அழின சொன்னாங்க, குதிரையிலேயே சீனா வரைக்கும் போய் நம்முடைய பெருமையை சேர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புதுமை காலத்தில் எவ்வளவோ நவீன எவ்வளவோ இருக்கலாம், வசதிகள் இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே ஒரு கண்டத்தை தாண்டி நம்முடைய பெருமையை சேர்த்தவர் அப்படின்னா அது போதி தர்மர் தானே. அந்த பழங்காலத்திலேயே பெருமை சேர்க்கறது தானே பெருமை. சரியா? அப்புறம் வந்து சொன்னாங்க, இந்த உலக அதிசயத்திலேயே வந்து கொண்டு வர வேண்டியது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல கற்களால் அடுக்கி கோவில் கட்டவர் முறையை கொண்டு வந்ததே ராஜசிம்ம பல்லவன் தான். அந்த முதல் கோயில் எதுனா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் தான்யா.
இப்போ கூட புத்தக கண்காட்சி நடந்துச்சு. அதை பெருமையாக சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் வந்து புத்தக கண்காட்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தக கண்காட்சியிலேயே இந்த கைலாசநாதர் கோயில் தானேயா LED திரையில் பெருமையாக போட்டிருந்தாங்க. இந்த புதுமையிலேயோ பெருமை தானேயா பெருமை சேர்க்குது. பழமைக்கு மட்டும் புதுமை பொலிவு சேர்க்கல, புதுமைக்கே பெருமை சேர்ப்பது பழமை தானையா. அதுக்கப்புறம் சொன்னாங்க காஞ்சிபுரத்தில் வந்து நிறைய கோச்சிங் கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்குலாம் வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பேசும்போதே சொல்லியிருந்தாங்க, 12ஆம் நூற்றாண்டிலேயே வந்து தண்டி அலங்காரத்தில் வந்து காஞ்சிபுரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எழுதிய தண்டி ஆசிரியரே வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் தான். ஏன் அந்த காலத்துலேயே இங்கே கொண்டு வாங்க நம்ம தண்டி ஆசிரியர். அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர். தமிழர் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தவருடைய வாழ்க்கையிலையும் வந்து நெறி பின்பற்ற வேண்டியது அப்படின்னா திருக்குறள் தான் சொல்கிறோம். அந்த திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருந்தாலும் சரியான உரை, பின்பற்ற வேண்டிய உரை அப்படின்னு சொல்கிறது நம்ம பரிமேலழகர் தான். அதுபோல் எத்தனை மாவட்டங்கள் எத்தனை மாநிலங்கள் காஞ்சிபுரத்தை தாண்டி இருந்தாலும் திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை எவ்வாறு சிறந்ததோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எவ்வளவு மாநிலங்களும் மாவட்டங்களும் இருந்தாலும் பரிமேலழகரை போன்ற சிறப்பு வாய்ந்தது காஞ்சிபுரம் மட்டும்தானையா. பரிமேலழகரை போன்ற சிறப்பு வாய்ந்தது பழமை தானேயா. அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. பையன் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு. அவன் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போவான், நாளைக்கு உடனே ஹாஸ்பிட்டல் போவான், அது தெரியாதே. சரிங்கய்யா, என்னோட உரையை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அடுத்து பேசுகிறவங்க வந்து ரொம்ப திணறாங்க அடுத்த பாயிண்ட் இல்லாமல். சரி, இப்போ வந்து இப்போ பழமையா புதுமையா அப்படிங்கிறத தாண்டி பழமை அப்படிங்கிறது பெருமை, புதுமை அப்படிங்கிறது அருமை. இதுதான் என்னுடைய கருத்து. எவ்வளவு புதுமைகள் வந்திருந்தாலும் இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து எம்ப்ராய்டரி ஜாக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எம்ப்ராய்டரி ஜாக்கெட்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? 2 தடவை தண்ணியில் போட்டால் அந்த மணியெல்லாம் போயிடும். ஆனால் அந்த காலத்திலேயே மை வண்ணம் தீட்டி அதன் மூலமாக அழகாக தலைவி எவ்வாறெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னமும் கைலாசநாதர் கோவிலில் வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் அப்படியே இருக்குது, பனமலை தாளகிரீஸ்வரர் கோயில் அப்படின்னு. அதனால் இந்த புதுமையெல்லாம் வந்து ஒரு சிறு காலகட்டத்துக்கு மட்டும்தான் நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படின்னா அது பழமை மட்டும்தான், பெருமை மட்டும்தான். பழமையே பெருமை, பழமையே பெருமை என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பழமை பெருமையாம், புதுமை அருமையாம் அவங்க சொல்லிட்டாங்க வளர்மதி. இது வந்து தலைப்பு வந்து பெருமைப்படுறது, அதனால் வந்து பழமை தான் பெருமைன்றாங்க. அந்த பெருமையை மறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடவுளை வந்து நம்ம வெர்ச்சுவலாக பார்க்குறதுக்கு என்னையே ஒம்புக்கு இழுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வெர்ச்சுவலில் பார்க்குற இது நம்ம நேரில் பார்க்கும்போது கிடைக்காதுன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அத்திவரதர் போதி தர்மரை பற்றி பெரிய கண்டமிட்டு கண்டம் வந்து நம்ம புகழை கொண்டு போய் சேர்த்தாருன்றதையும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசியாக புதுமையை பற்றி என்ன பேசுகிறாள் என்று நாம் பார்ப்போம். அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழமை என்பது வேர்கள், புதுமை என்பது தளிர்கள், பூக்கள். ஐயா, நாம் இப்போ ஒரு மரம் செடி இருக்குன்னா அதில் இருக்க வேறையா ஐயா நம்ம ரசிப்போம், அதில் இருக்க பூவை தானே ரசித்து நம்ம தலையில் சூடிப்போம். அதுதான் என் புதுமை. அப்படிப்பட்ட புதுமை காஞ்சிபுரத்தில் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு பேச வந்துள்ளேன். ஐயா, இப்ப இருக்க காஞ்சிபுரத்துல என்ன இல்ல சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாமே இருக்கு. 3 வேளை உணவு, பட்டு, நாம உடுத்த உடைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே காஞ்சிபுரத்துல இருக்குங்கய்யா. பழைய காலத்துல நாம எல்லாம் தழையாடை அந்த மாதிரியான ஆடைகளை தான் நம்ம அணிஞ்சிட்டு வந்தோம். ஆனா இப்ப டிசைனா நம்ம சுடிதார், சாரி, ஃப்ராக் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆடைகள்லாம் அணியிறோமே. அதுக்கு எல்லாம் காரணம் புதுமையாகிய நாங்கள் தான் காரணம் ஐயா. காஞ்சிபுரத்தில் பள்ளி கல்லூரிகள் சொல்லிட்டு நிறைய காணப்படுது. காஞ்சிபுரத்தில் இருக்க சுற்று வட்டாரத்திலே 25க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குங்க ஐயா. அதுக்கு ஆதாரமே நான் இங்கே வந்து இங்கே பேசுறதுனால தான் ஐயா. இது எல்லாமே தரமான முறையில் தான் செயல்பட்டு வருது. அது மட்டுமா, இன்று அரசால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர்கள் அதிக மாவட்டங்களிலே காஞ்சிபுரத்தில் தான் அதிகமாக உள்ளது. இதன் மூலம் நிறைய பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஐயா.
அது எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன்னா, எங்கள் சித்தியோ இந்த வருஷம்தான் வேலை வாங்கினாங்க. அவங்களும் இதே காஞ்சிபுரத்தில் படித்து தான் வேலை வாங்கினாங்க ஐயா. அது மட்டும் இல்லை, கும்பமேளா கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கும்பாபிஷேகம்லாம் நடக்குது. ஆனால் நம்ம காஞ்சிபுரத்தில் வருடத்திற்கு எவ்வளவு கும்பாபிஷேகங்கள் நடக்குது தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் யாருங்க ஐயா? புதுமையாகிய எங்களால் தான் அவ்வளவு கும்பாபிஷேகங்களும் அவ்வளவு விழாக்களும் நடைபெறுகிறது ஐயா. அது மட்டுமல்ல, ஜனவரி 26 குடியரசு தின விழா நடைபெற்றது. அதை வருடந்தோறும் 2 நாட்கள் நாம் கடைபிடிப்போம் அல்லவா? அதில் இந்த வருடம் NCC சார்பாக பச்சையப்பாஸ் கல்லூரியிலிருந்து வைஷ்ணவி என்ற பெண் சென்றுள்ளார். அவரும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இதை உங்களால் மறுத்து கூற முடியுமா ஐயா? அது மட்டுமல்ல, சென்னை, கோயம்புத்தூர் மற்ற பிற மாவட்டங்களில் தான் இது வரைக்கும் புத்தக கண்காட்சி நடந்ததா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கடந்த 3 வருஷமா நம்ம காஞ்சிபுரத்துலேயும் புத்தக கண்காட்சி நடந்திருக்கு. இதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்க மிகப்பெரிய பெருமைகளை ஒன்றாக கருதப்படுகிறது. அது மட்டுமா, 100 புத்தக சாலைகள் ஐயா, 1-2 கிடையாது, 100 புத்தக சாலைகள். இதன் மூலமா 100 புத்தக வியாபாரிகள் பயனடைந்திருக்காங்க. இதை உங்களால் மறுத்து கூற முடியுமா? அது மட்டும் இல்ல, 10 நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெறும் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதற்கு பரிசுகளும் வழங்கப்படும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? மாணவர்களை ஊக்குவிக்க இந்த பணியை செய்து வருகிறார்கள். இதற்கு புதுமைதான் காரணம் ஐயா. இவ்வளவு ஏங்கய்யா, எப்போது சென்னையில் நடைபெறும் விழா இப்போது காஞ்சிபுரத்தில் நடைபெறுவதற்கான காரணம் என்ன? புதுமைதான் ஐயா. நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கேளுங்க. படையென கழுதலும் புதியென புகுதலும் வழுவல கால வகையினானே என்று கூறியதை யாராலும் மறுத்து கூற முடியுமா உங்களால? நம்ம கையிலையோ காலையோ ஏதாவது ஒரு சின்ன காயப்பட்டதுன்னா அந்த காயம் மாறி அந்த தழும்பு கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போறது இயல்பு தான். அது போலதான் பழையது கொஞ்ச நாள் இருந்து அது மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு புது அடி படிச்சுன்னா அந்த பழைய அடிலாம் நம்ம மறந்துடுவோம். அது மட்டும் இல்லைங்கய்யா, பழமை சொல்லிட்டு பேசுனீங்களே, அந்த பழமையை தோன்றும் போது நீங்க என்ன சொல்லிங்க? புதுமை சொல்லிட்டு தானே கூறி அமிச்சிங்க. அப்ப அதுக்கே காரணம் நாங்க தானே ஐயா. எனவே காஞ்சிபுரத்திற்கு பெருமை சேர்ப்பது புதுமைதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த தலைப்பு என்பது, நாங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் இதுபோல் ஒரு நிகழ்ச்சி வைக்க வேண்டும் என்று நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் காஞ்சிபுரம் இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒரே ஊரில் அந்த இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படக்கூடாது, பல்வேறு ஊர்களில் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட வேண்டும் முடிவு செய்யப்பட்டது. முடிவு செய்யப்பட்ட போது இயக்குனர் அளவில் நாங்கள் எல்லாம் ஒரு சிறு கூட்டம் நடத்த போது இந்த தலைப்பு முடிவு செய்யப்பட்டது. ஒரு நிமிடத்திலே இந்த தலைப்பு இதுபோல் பேச வேண்டும் என்று. இங்கு பேசிய மாணவிகள் அனைவரும் தாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பை வலு சேர்ப்பதற்காக மிகுந்த சிறந்த முறையில் பேசியுள்ளார்கள். முதலில் அவர்களுக்கு அனைவருக்கும் துறை சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது புதுமை என்கிற தலைப்பில் பேசிய மகாலட்சுமி அவர்கள் 1979ஆம் ஆண்டு அத்திவரதரை பார்த்தது உண்டா? தற்போது 2019இல் பார்த்துள்ளீர்கள். இப்போது ஏற்பட்ட பெருமை அப்பொழுது கிடைத்ததா என்று கூறினார்கள். நான் 1979இலும் நான் பார்த்துள்ளேன். நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். 66இல் பிறந்தது இங்கே காஞ்சிபுரத்தில் தான். நான் 40 வருடங்களாக இந்த துறையில் பணிபுரிந்து வருகிறேன். அத்திவரதர் அடுத்ததாக கடைசியாக பேசிய வளர்மதி அவர்கள், அத்திவரதரே இல்லை என்றால் அது எப்போது புகழ் பெற்றது என்று நாம் கூற முடியுமா என்று கூறினார்கள். உண்மைதான். அத்திவரதர் என்பது மிக ஒரு பழமையான ஒரு அத்திவரதர் 1979லேயே அவ்வளவு கூட்டம் அந்த அத்திவரதரை காண்பதற்காக மிக அவர்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன், இங்கே உள்ளவர்களா பார்த்தவர்களாம். இப்போ 2019 பல விளம்பரங்கள் பல மாநிலங்களுக்கெல்லாம் செய்யப்பட்டு இந்த கூட்டம் வந்தது. அப்போது எந்த விளம்பரம் இல்லாமலேயே அந்த கூட்டம் அப்போதெல்லாம் வந்திருந்தது. அடுத்ததாக அவர்கள் கூறியது, புதுமையில்
வெர்ச்சுவலை பற்றி கூறினார்கள். நாம் வந்து இறை தரிசனம் செய்வது பழமையாவது நேரில் வந்து பார்ப்பதை விட புதுமையான முறையில் இன்றைக்கு ஆன்லைனில் வந்துவிட்டது வெர்ச்சுவல் தரிசனம் என்று. நாம் நூலகத்துறையில் பணிபுரிந்து வருகிறோம். என்னதான் நாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு புத்தகங்களை படிப்பதை விட ஒரு நூலை கையில் எடுத்து, அதுவும் ஒரு புதிய ஒரு நூலினை கையில் எடுத்து, அதோடைய வாசமே மிக இனிமையாக இருக்கும். ஒரு புதிய புத்தகத்தை கையில் எடுக்கும்பொழுது, அதை படிக்கும்பொழுதும் அது ஒரு பெருமையாக இருக்கும். வெர்ச்சுவலில் வந்து மிக மிக துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் எங்கு அந்த கோயில் அமைந்து உள்ளது, எத்தனை கிலோமீட்டர், நாம் இருக்கும் இடத்திலிருந்து எவ்வளவு நேரத்தில் அங்கே சென்று விடலாம், அந்த கோயில் எப்பொழுதெல்லாம் திறந்திருக்கும், எப்பொழுது மூடும், என்னென்ன விழாக்கள் அந்த கோயிலெல்லாம் நடைபெறுகிறது, இதையெல்லாம் புதுமைதான், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் அந்த தரிசனம் என்று நாம் காணும்பொழுது, ஏன் ஒரு மணமகனுக்கோ இல்லை மணமகளுக்கோ, மணமகனோ இல்லை மணமகளோ பார்க்கும்பொழுது அலைபேசி மூலமாக பெறப்படும் புகைப்படத்தை வைத்து அந்த ஆணோ பெண்ணோ தன் இல்வாழ்க்கை துணைவியை முடிவு செய்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக நேரில் பார்க்காமல் முடிவு செய்வது என்பது இயலாத காரியம். வெர்ச்சுவல் என்பது புதுமை உள்ளது தான். அதாவது கம்யூனிகேஷன்ஸ் நம்மலாம் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டெக்னாலஜி டெவலப் கம்யூனிகேஷன் மிக மிக முக்கியமானதுதான். கடைசியாக பேசிய புதுமை என்கிற தலைப்பில் எங்களது துறைக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் புக் ஃபேரை பற்றி மிக அருமையாக கூறினார்கள். உண்மையிலேயே சென்னையில் மட்டுமே, அடுத்ததாக ஈரோடில் மட்டுமே நடைபெற்றுகின்ற புத்தக கண்காட்சி இன்று அனைத்து மாவட்டங்களிலுமே புத்தக கண்காட்சி, 37 மாவட்டங்களிலுமே புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அதுவும் காஞ்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அது மிக முக்கியமாக கூற வேண்டுமென்றால் காஞ்சியில் பயின்றவர்கள் தான் அதிக அரசு பணிகளுக்கு செல்கிறார்கள். இங்கே டிஎன்பிசி கோச்சிங் சென்டர், அது காஞ்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு புதுமை. இந்த புதுமை மூலம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் பழமை என்பது வேர், புதுமை என்பது விழுது. நான் விழுதை வைத்து ஊஞ்சல் ஆடுவேன், உங்களால் முடியுமா? வேரில் வந்து ஊஞ்சல் ஆட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது தான். ஆனால் அந்த வேரே இல்லைன்னா விழுதே இருக்காது, அது இருக்கும்போது தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிக்கு வந்து பல கோயில்களை வந்து பெருமையாக கூறியுள்ளார்கள். இன்றைக்கு ஏகாம்பரநாதர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், கைலாசநாதர் கோயில். பாலகுமாரன் அவர்கள் ஒரு கதை எழுதியிருப்பார், மணக்கோயில் என்று. நீங்கள் படித்தீர்களானால் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கைலாசநாதர் கோயிலை பற்றிய அது ஒரு வரலாறு தான். பூசலார் என்று ஒருவர் இருந்துள்ளார். இந்த கோயில் கட்டும்பொழுது அரசர் வந்து அப்பொழுதெல்லாம் உத்தரவு வந்து ஈசனிடம் கேட்க வேண்டும். கேட்கும்பொழுது நான் இதுபோல் ஒரு கோயில் கட்ட ஆரம்பிக்க உள்ளேன், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதே போன்று பூசலார் அவர்களும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கேட்கிறார். அரசரிடம் அனைத்துமே உள்ளது, ஆள்பலம் பணபலம் அனைத்துமே உள்ளது. அவர் கோயிலை கட்ட ஆரம்பித்து விடுகிறார். பூசலார் அவர்கள் 2 கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து அந்த ஒரு கோயிலை எப்படி கட்ட வேண்டுமோ, எப்பொழுது கடகால் நோண்ட வேண்டும், எங்கிருந்து, ஏனென்றால் இங்கே பார்த்தால் செவிலி மேடு, பல்லவர் மேடெல்லாம் காஞ்சியில் உள்ளன. இதெல்லாம் எதற்கு மேடு என்று பெயர் வந்தது என்றால், இந்த மேட்டில் இருந்து தான் அந்த கோயில் கோபுரத்து வரைக்கும் பொருட்களை கொண்டு செல்வார்கள். அதற்காக தான் இந்த இடம் வந்து மேடாக அமைந்துள்ளது. அதிலும் கோயில் வரை, ஏனென்றால் அன்றைக்கு வேறு எதுவும் புதுமையான அந்த கிரேன் வசதியெல்லாம் கிடையாது. அவ்வாறாக அவர் வந்து அமர்ந்த நிலையிலேயே ஒரு கோயிலை முழுமையாக ஒவ்வொரு விதயத்திலையும் மனதிலேயே செதுக்கி கோயிலை கட்டுகிறார். இந்த பக்கம் அரசர் வந்து அதே போன்று அவர் கோயிலை கட்டுகிறார். உண்மையிலே அந்த கோயிலை கட்டிவிட்டார். இருவருமே கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து விட்டு ஈஸ்வரனிடம் சென்று கேட்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அரசர் கேட்கிறார். இல்லையப்பா, நான் ஏற்கனவே இதே காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன், நான் அதனால் அந்த தேதியில் என்னால் வர முடியாது. அரசர் வந்து ஸ்தம்பித்து விட்டார். ஏதோ நம்ம அரசராக இருக்கோம், இங்கே வந்து எப்படி இன்னொரு கோயில் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு. அப்போ சொல்கிறார், இது மாதிரி வந்து இந்த பூசலார் என்கிறார். அந்த பூசலார் முதலில் அரசரிடம் சென்று உதவி கேட்டவர் கோயில் கட்டுவதற்காக. ஆனால் அரசர் வந்து நானே ஒரு கோயில் கட்டுகிறேன், நீங்கள் என் கூட இருந்தவனால் ஒத்துழைப்பு தருங்கள் என்று கூறுகிறார். ஆனால் பூசலார் தனியாகவே மணக்கோயில் கட்டிவிட்டார்.
அந்த மணக்கோயிலுக்கு தான் முதல் நாள் கும்பாபிஷேகம் நடந்தது. அடுத்து தான் பிறகு ஒரு முகூர்த்த நாளில் கைலாசநாதர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பழமையான கோயில்கள் அமைந்தது காஞ்சிபுரத்தில். முன்பிலே இன்றைய காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மையை அந்த புதுமையை சேர்ந்தவர்கள் கூறினார்கள். பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளை கூட யாராக இருக்கட்டும் கோயிலுக்கு என்று அழைத்தால் வருவதில்லை. அருகாமையில் ஒரு நல்ல ஒரு உணவு இருக்கிறது, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும் என்று கூறினால் எதையும் நம்ம வற்புறுத்தி படிப்பதற்கோ இல்லை கோயிலுக்கு அழைத்து செல்வதற்கோ வற்புறுத்தக்கூடாது. படித்தால் நல்லது, கோயிலுக்கு வந்தால் நல்லது, அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. எடுத்துக்கொள்வது அது எடுத்துக்கொள்ளும் விதத்தில் நம்ம சொல்ல வேண்டும், வற்புறுத்தல் இருக்கக்கூடாது. வற்புறுத்தல் பண்ணாலும் இது மாதிரி இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அந்த குழந்தை ஒரு உணவு நல்ல ஏதோ அவருக்கு பிடித்த உணவு, நல்ல உணவு என்று சொல்ல முடியாது, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை பிடித்த உணவை சாப்பிடுவதற்காக சென்று அந்த கோயிலை பார்த்து நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம ஒரு நூலகத்திற்கு கூட சென்று எடுத்தவுடன் ஒரு நல்ல சப்ஜெக்ட் நூலை படிப்பதென்றால் கடினம்தான். அந்த வாசிப்பு பழக்கம் நம்மில் வர வேண்டும் என்றால் நமக்கு பிடித்த ஒரு துப்பறியும் நாவலையோ இல்லை கவிதையோ ஏதோ நமக்கு பிடித்ததை படித்து படிக்கின்ற ஆர்வத்தை நம்முள் ஏற்படுத்தி கொண்ட பிறகு தான் நம்ம சப்ஜெக்ட் புக்ஸ் போக முடியும். படிக்கணும்னா இன்றைக்கி எவ்வளோ நேரம் நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்கணும்னா எடுத்த உடனே நம்ம சப்ஜெக்ட் புக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு படிக்கணும்னா அது கஷ்டம். நம்மளுக்கு பிடித்ததை படித்து வாசிப்பினை நம்முள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆற்றலை நம்முள் உருவாக்கி கொண்டு பழக வேண்டும். ஆகவே என்ன இருந்தாலும் இந்த காஞ்சி, அதாவது கொடுக்கப்பட்ட தலைப்பு காஞ்சிக்கு பெருமை சேர்த்தது தான். பெருமை சேர்த்தது பல புதுமைகள் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில். என்ன இன்றைக்கி முக்கியமாக சொன்னால் டிராஃபிக் ஜாம், எங்கேயுமே குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம கடந்து போகும் என்றால் குறிப்பிட்ட நேரத்துக்கு கடந்து போக முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் கடந்து போனால் பல மாநகரில் பார்த்திங்கன்னா பல பிரிட்ஜெலாம் கட்டிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வரத்துக்கான ஒரு சாமி தரிசனம் வந்த கோயிலெல்லாம் வரத்துக்காக எங்கேயுமே நம்ம அந்த மாதிரியான கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு காஞ்சி பெருமைப்படுகிறது என்றால் உண்மையிலேயே பல கோயில்கள் அமைந்துள்ளது. அது இப்போ கைலாசநாதர் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், அடிக்கு ஒரு லிங்கம் என்று கூறுவார்கள். ஸ்டெப் இங்கெல்லாம் காலனி கூட போட்டுக்கொண்டு நடக்காத காலமெல்லாம் இருந்தது. பட்டு இன்றைக்கி ட்விஸ்டட் ஜரிகை என்று பல புதுமை விட்டாலும் காஞ்சி பட்டுனால் முகூர்த்தத்துக்கு என்றால் பல்வேறு குடும்பங்களில் எடுப்பதும் அந்த பட்டு. கல்வியை பற்றி கூறினார்கள். இன்றைக்கு 1-2 பாடசாலைகள் மட்டுமே என்று காஞ்சிபுரத்தில் சுற்றி 25 பாடசாலைகள் வந்துள்ளது, கல்லூரிகள் வந்துள்ளது. நான் இன்றைக்கு பெருமையாக இந்த மேடையில் பேசுகிறேன் என்றால் இப்படிப்பட்ட கல்லூரி உண்மை, அது மறுக்க முடியாது. அந்த புதுமையை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அந்த புதுமையை நாம் மறுக்கவில்லை. ஆனால் பெருமை காஞ்சிபுரத்துக்கு பெருமையை சேர்த்தது இங்கு அமைந்துள்ள பல பழமைதான். இந்த கோயில்களும் பட்டுகளும் அந்த பழமை இல்லாவிட்டால் அடிப்படையாக ஒன்று இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம புதுமை பண்ண முடியாது. அந்த அடிப்படையாக உள்ளது காஞ்சிக்கு பழமை என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.